குதிகால் வெடிப்பை நிரந்தரமா போக்கும் வீட்டு வைத்தியம். கால் பாதங்கள் அழகா வச்சிருக்க விரும்பினாலும் வெடிப்புகளால அவஸ்தையும் வலியும் உண்டாகும் போது உபாதை அதிகமாயிடுது. உடலை தாங்கி பிடிக்கிற கால்கள் அழகா வச்சிருக்கணும். இது ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் கூட. குதிகால் வெடிப்பு பிரச்சனைய சந்திச்சுட்டா பாதத்துல வலியும் உபாதையும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். குதிகால் வெடிப்பு வரும்போது ஆரம்பத்திலேயே அதை சரி செஞ்சிடணும். இல்லனா அது அதிகமாகி கால்களையும் அசிங்கமாக்கிடும், ஆரோக்கியத்தையும் குலைச்சிடும். குதிகால் வெடிப்பு சாதாரண கை வைத்தியத்தின் மூலமே சீக்கிரமா சரி செய்ய முடியும். அப்படி என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வேப்பில நீரை வச்சு குதிகால் வெடிப்பை எப்படி போக்கலான்னு பார்க்கலாம். குதிகால் வெடிப்பு, சேற்று புண், விரல் எடுக்கல, பூஞ்சை தொற்று எல்லாமே கிருமிகளால் வரக்கூடியதுதான். முதல்ல பாதங்கள்ல இருந்து கிருமிகளை அகற்றணும். குதிகால் வெடிப்பினோட ஆழத்தை பொறுத்து கிருமிகளையும் வெளியேற்ற முடிவு செய்யணும். இந்த பராமரிப்பை காலை நேரம் தவிர்த்து சாயங்காலம் இல்ல ஓய்வா இருக்கிற நேரங்கள்ல செய்யணும். இதுக்கு தேவையான பொருட்கள்: வேப்பில 3 கைப்பிடி அளவு, தண்ணீர் 2 லிட்டர், ஸ்க்ரப் பிரஷ். தண்ணீரை கொதிக்க வச்சு வேப்பிலைய போட்டு நல்லா கொதிக்க விடணும். வேப்பிலையோட எசன்ஸ் முழுவதுமே அந்த தண்ணீர்ல இறங்கி இருக்கணும். அதை அப்படியே இறக்கி சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிதமான சூட்ல கால் பொறுக்கிற சூடு இருந்ததும் அகலமான பேஷன்ல ஊத்தி கால்களை அதுல நனைச்சபடி வைக்கணும். 10 நிமிடங்களுக்கு குறையாம கால்கள் இந்த வேப்பில தண்ணியில இருக்கும் போது பொறுமையா அந்த ஸ்க்ரப் பிரஷ் வச்சு நல்லா காலை தேய்ச்சி விடுங்க. 10 to 20 நிமிஷம் வரை இந்த 2 கால்களையும் பொறுமையா தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் மெல்லிய சுத்தமான துணியில பாதங்களை தொடச்சு லேசா ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணுங்க. அடுத்து கல் உப்பும் மஞ்சள் தூளும் வச்சு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். மஞ்சள் தூள் ஒரு சிறந்த கிருமி நாசினி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல கல்லுப்புக்கும் கிருமிகளை நீக்கிற சக்தி இருக்கு. இந்த 2 பொருட்களும் பாதத்தை பளிச்சுன்னு ஆக்க செய்யும். இதுக்கு தேவையான பொருட்கள்: கல்லுப்பு 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 3 டீஸ்பூன், தண்ணீர் தேவைக்கேற்ப. கல்லுப்பை நுணுக்கி மஞ்சத்தூள் சேர்த்து பேஸ்ட் போல நல்லா குழைச்சு சிறிதளவு எடுத்து வெடிப்பு இருக்கிற இடத்துல தடவிக்கோங்க. தண்ணீரை கொதிக்க வச்சு மீதி இருக்க கல்லுப்பு, மஞ்சள் தூள் 2த்தையும் சேர்த்து அடுப்பை அணைச்சிட்டு ஆற விடுங்க. மிதமான சுட்டுக்கு வந்ததும் இப்போ குதிகால் வெடிப்பு நீர்ல மூழ்கி இருக்கும்படி வச்சு கைகளால மென்மையா தேயுங்க. ஏற்கனவே வெடிப்பின் மேல இருக்க உப்பு, மஞ்சள் தூள் கலந்த கலவை தடவி இருந்தாலும் வெடிப்பின் உள்ள இருக்க கிருமிகளை வெளியேற்ற மஞ்சள் நீர் உள்ள போயிருக்கணும். அதனால பாதத்தை மெதுவா அந்த நீரை கொண்டு மசாஜ் செஞ்ச மாதிரி தேய்ச்சி கழுவணும். இந்த நீரை வச்சு பாதத்தை கழுவுனதுக்கு அப்புறம் பாதத்தை நல்லா காய வைக்கணும். எண்ணெய் தடவெல்லாம் வேண்டாம். அப்போதான் கிருமிகளோட தாக்கத்தை மஞ்சள் முற்றிலுமா நீக்கும். அடுத்ததா அழுக்குகள்லாம் போறதுக்கு கடலை மாவை எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். குதிகால் வெடிப்பு அப்படின்னு சொன்னாலும் வெடிப்புக்குள்ள உட்பகுதியில அழுக்குகள்லாம் படிஞ்சு கரை போல கருப்பா தான் இருக்கும். அது கால் பாதங்களோட அழகையே கெடுத்துரும். நைட் நேரத்துல கால்களை சுத்தமான நீர்ல கழுவி குதிகால் வெடிப்பின் மேல பேக் ஒன்று போடலாம். அந்த பேக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 3 டீஸ்பூன், கற்றாழை சாறு 3 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன். இந்த 3 பொருட்களையும் நல்லா சேர்த்து பேஸ்ட் போல குழைச்சிக்கிட்டு பாதங்கள் முழுவதும் நல்லா தடவிக்கணும். முடிஞ்சா லேசா ஸ்க்ரப் போல செஞ்சும் தடவலாம். இதை நல்லா காயிற வரைக்கும் விட்டு மிதமான வெந்நீர்ல தேய்ச்சி கழுவணும். பிறகு சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா விட்டமின் இ ஆயில் கொண்டு நல்லா மசாஜ் செய்யணும். இப்படி பாதங்கள் வெடிப்பினால வறட்சி அடையறத தடுத்து ரொம்ப அழகா வைக்க உதவும். உங்க கால்கள் நல்லா பொலிவா இருக்கிறதுக்காக குதிகால் வெடிப்பு இருக்கும் போது பாதங்களை வறட்சியிலிருந்து காக்கவும் செய்யணும். நேரம் கிடைக்கும் போது தக்காளியை வட்ட வடிவில் 2ஆ நறுக்கி உருளைக்கிழங்கு சாறு தொட்டு பாதம் முழுக்க ஸ்க்ரப் செய்யணும். இப்படி செய்யும் போது நீண்ட நாட்களா இருக்கிற கருமையை நீக்கி பாதத்தை பளிச்சுன்னு இருக்க வைக்கும். உருளைக்கிழங்கு சாறு வெடிப்பினால கடினமா இருந்த பாதத்தை ரொம்ப சாஃப்டாக்க உதவும். பாதங்கள் மட்டும் இல்லாம விரல்கள், கணுக்கால் முட்டிகள் அப்படின்னு எல்லா இடங்களையும் ஸ்க்ரப் செய்யும் போது கால்கள் முழுமையா பளிச்சுன்னு இருக்கும். வெடிப்புகள் மென்மையாவதால அது மறையவும் தொடங்கும். குதிகால் வெடிப்பு கடினமா இருக்கிறத மென்மையா மாத்துறதுக்கு தான் இந்த உருளைக்கிழங்கு சாரும் தக்காளியும். நைட்டு நேரங்கள்ல தூங்குறதுக்கு முன்னாடி கால் விரல்கள், பாதங்கள்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா விட்டமின் இ ஆயில், அப்படியும் இல்லைன்னா ஆலிவ் ஆயில், இதுல ஏதாவது ஒன்றை தேய்ச்சி நல்லா லைட்டா மசாஜ் செய்யணும். சின்ன வயசுல இருந்தே ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பாதங்களை ஈரப்பதமா சுத்தமா வச்சிருந்தா பாதங்கள்ல ரத்த ஓட்டமும் சீரா இருக்கும், அழகாகவும் இருக்கும். உங்களோட குதிகாலையும் வெடிப்பு இருந்தா அதை போக்கி நீங்களும் உங்க பாதத்தை பராமரிச்சு வச்சுக்கோங்க. நிச்சயம் பாதம் பளிச்சுன்னு மின்றதை நீங்களே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.